ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜூரிஸ்ப்ருடன்ஸோட அடுத்த லெசன் பார்க்குறோம். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கான ஒரு கேள்விக்கு உள்ள கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள நுழையலாம். அப்போ தான் இதோட மீனிங் ஈஸியாக புரியும். இப்போது நமக்கு ஒரு வேர்டோட மீனிங் தெரியலைன்னா நம்ம எதில் போய் பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக ஒரு வேர்டோட மீனிங் தெரிலைன்னா அதுக்கு நம்ம எதில் எடுத்து பார்ப்போம்? டிக்ஷனரியில் எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி ஒரு லா டேர்மில் லாக்கான ஏதோ ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே இருக்கட்டும், ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டோட மீனிங் நமக்கு தெரிலைன்னா எதில் எடுத்து பார்க்கணும்? டிக்ஷனரியில் எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ட்லேயும் சொல்லப்படுற வேர்ட்ஸுக்கு காமனான மீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரியில் இருந்தால் தான் நம்ம அந்தந்த ஆக்டை பற்றி படிக்கும்போது அந்தந்த டிக்ஷனரியை நம்ம எடுத்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் நம்ம குட்ஸுங்கிற ஒரு டேர்மோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் எடுத்து பார்ப்போம். அப்படி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் அந்த குட்ஸை டிஃபைன் பண்ணலைன்னா அடுத்து நம்ம எங்கே போய் தேடணும்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலராக தேடுறதுக்கான ஒரு ஆக்ட் தான் என்னது? ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். ஜென்ரலாக இருக்கிற எல்லா ஆக்ட்டுக்கும் அதோட டெஃபினிஷன், அதோட மீனிங் இந்த பர்டிகுலர் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் குட்ஸுக்கு டெஃபினிஷன் தெரிலைன்னா நம்ம இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் எடுத்து பார்க்கலாம். அசசியோட டெஃபினிஷன் நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா அதை இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் எடுத்து பார்க்கலாம். அதுதான் சொல்ல வந்திருப்பாங்க. இட் இஸ் ஆக்ட் டு ப்ரொவைட் ஃபார் இம்பார்ட்டன்ட் மீனிங்ஸ் ஆஃப் ஜென்ரல் வேர்ட்ஸ் யூஸ் இன் த ஸ்டாட்யூட்ஸ். ஸ்டாட்யூட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுக்குமான காமனான மீனிங் அந்தந்த ஆக்டில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஆக்டில் சொல்லப்படாமல் இருக்கிற மீனிங்கை நம்ம எதில் எடுத்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் காமனான மீனிங் எல்லாத்துக்கும், எல்லா வேர்ட்ஸ் அண்ட் எல்லா டெஃபினிஷனுக்கும் இருக்கும். பட் கண்டிஷன், இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் நம்ம எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஆக்டில் அந்த டெஃபினிஷன் இல்லைனா தான் நம்ம ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டுக்குள்ளே வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிவிடெண்ட் நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே டிஃபைன் ஆயிடுச்சு. ஆனால் சில டெஃபினிஷன்ஸ் எந்த ஆக்ட்லேயும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அந்த கேஸில் தான் நம்ம இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டுக்குள்ளே பார்க்கணும். நாட் ஸ்பெசிஃபிக்கலி டிஃபைன்டு, வேறு எந்த ஒரு ஆக்ட்லையும் ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் ஆகலைனா தான் நம்ம ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் எடுத்து பார்க்கணும். பர்பஸ் என்னது? சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். ஒரே பிளாட்ஃபார்ம், நமக்கு இந்த ஆக்டுக்கு இந்த வேர்டுக்கு இந்த ஆக்ட் அப்படிங்கலாம் கிடையாது. எல்லா ஆக்ட் எந்த இதுக்கு நமக்கு மீனிங் தெரிலைனாலும் காமனாக நம்ம ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்க்குற மாதிரி லாவில் இருக்கிற எந்த ஒரு டேர்முக்கும் நமக்கு மீனிங் தெரிலைன்னா காமனாக இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்ளிகபிலிட்டி ஆல் சென்ட்ரல் ஆக்ட். சென்ட்ரல் ஆக்ட்னு இருக்கிற அவ்வளோ சென்ட்ரல் ஆக்ட்டுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். பர்டிகுலராக இந்த ஏரியாவுக்கு தான் அப்ளிகபிள், இந்த லொக்காலிட்டிக்கு தான் அப்ளிகபிள், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெண்டு இருக்குது, ஸ்டேட் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட், சென்ட்ரல் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். சென்ட்ரல் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் மொத்த கண்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸ்டேட் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் ஸ்டேட் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்ளிகபிள். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ இது எதுக்காண்டினா டான்செம் அப்படிங்கிறது என்னென்னா தமிழ்நாடு சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு சிமெண்ட்டில் சொல்லப்படுற சில டேர்ம்ஸுக்கு நமக்கு மீனிங் தெரிலைன்னா அதை கொண்டு போய் சென்ட்ரல் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் பார்க்கக்கூடாது, ஸ்டேட் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு இது ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனி டான்சம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறது இப்போ எப்படி ஐபிசின்னு வச்சுக்கோங்க, ஐபிசியில் இருக்கிற ஏதோ ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரிலைன்னா நம்ம இந்த சென்ட்ரல் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் எடுக்கணும். ஏன்னா ஐபிசி மொத்த கண்ட்ரிக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு ஆக்ட். தட்ஸ் ஆல். இதுதான் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டோட பேசிக் கான்செப்ட். அடுத்த வீடியோவில் நம்ம இதோட அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.